நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவினர் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் திமுகவினர் கள்ளத்தனமாக இரவு நேரங்களில் மதுபானம் விற்பனை செய்து வருவதாக புகார் அளித்தனர். புகாரினை பெற்ற போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அன்று இரவு பள்ளிப்பாளையம் சாலையில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணிக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சென்ற அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணி அங்கு மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த திமுகவை சேர்ந்த அருண்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரிடமும் சமாதானம் செய்ய முற்பட்டனர். இதுகுறித்து பாலசுப்ரமணி புகார் தெரிவிக்க காவல் நிலையம் சென்றபொழுது திமுகவினர் மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த அருண்குமார் மண்டையை உடைத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக பாலசுப்ரமணி மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் திமுகவினரின் கள்ள மது விற்பனை குறித்த வீடியோ காட்சிகளை அதிமுகவினர் வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.